Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ரொம்பவே சூப்பரான AI இன்ஸ்பயர்ட் பேடாஸ் எடிட் நம்ம வந்து அலைட் மோஷன்ல ஸ்டார்ட் டு எண்ட் அதாவது ஒரு சாங் நீங்க வந்து எடிட் பண்ண போறீங்க அப்படினா அத ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எண்டிங் வரை பாத்தீங்கன்னா எப்படி எடிட் பண்றது, எந்த மாதிரி கிராஃப்ஸ் யூஸ் பண்றது, எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணனும், எந்த மாதிரி பீட் வந்து மார்க் பண்ணனும், எந்த மாதிரி ட்ரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணனும், இந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவு டியூரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணனும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்க போகுது. பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் பேக்கேஜா இருக்கும் இந்த வீடியோ ஒரு டுட்டோரியல்னு சொல்றதை விட ஒரு பிரேக் டவுன்னு சொல்லலாம். அதாவது என்னோட வீடியோ என்னோட ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். லைக் அதில் வந்து ஃபுல்லாக நான் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அது எப்படிலாம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், எப்படி குரூப்பிங் பண்ணியிருக்கிறேன், மாஸ்கிங் சம்திங் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஸ்ப்ளிட் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட ப்ராஜெக்ட் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் டு எண்டு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றா நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் குரூப்பிங்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவரல் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா குரூப் ஆட் பண்ணியிருக்கிறேன், ரெக்டாங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆட் பண்ணியிருக்கிறேன், அகைன் ரெக்டாங்கிள்ஸ், டூப்ளிகேட் லேயர்ஸ்லாம் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டர்புலண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே, இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கிறோம். ஒரு 17 செகண்ட்ஸ் என்னோட, அதாவது இது ஒரு ஹைப்ரிடோட பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப் வீடியோ. ஸோ அதில் என்னோட பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 17 செகண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜூமின் வந்து ஆகியிருக்கும். சாதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூமின் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளாக வந்து ஒரு ஜூமின், அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி மேக் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூமின் தான் ஆட் பண்ணிங்க. ஜூமினுக்கு வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து எல்லா வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணுற கர்வ் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன். சிம்பிளான ஒரு கர்வ் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணியே மேக் பண்ணலாம். லைக் இந்த ஸ்கேல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் மார்க் இருக்கும். அந்த பின் மார்க்கை வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா இதே போல் உங்களால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாக இதுக்குமே வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மிரர் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா மிரர் ஆகிருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும், ஒரு ஒப்பாசிட்டி சர்க்கிள்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்குரூப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, சாதாரண ஒரு இமேஜ் தான். அதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மோஷன் பிளர் வந்து ஆப்வியஸாக ஆட் பண்ணிட்டேன். சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து வைப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வைப் எதுக்குன்னா கரெக்டாக ஈக்குவல் பார்ட்டாக வந்து அந்த இமேஜை பிரிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வைப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 50% வச்சுருக்கேன், எண்டிங் பார்த்தீங்கன்னா 100%, ஆங்கிள் 0, ஃபெதர் பார்த்தீங்கன்னா 0. சிம்பிளாக வந்து ஒரு வைப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மிரர் எஃபெக்ட் ஆட் பண்ணால் இந்த மாதிரி சூப்பராகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மிரர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் எஃபெக்ட், நீங்கள் அந்த ஸ்ட்ரெச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சர்க்கிள் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சர்க்கிள் எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆட் பண்ணிட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷனில் ஜூம் இன் ஆன் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் ஜூம் ஆக்கி விட்ருக்கேன். வேறு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எக்ஸ்போஷர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்கணுமே, கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸ்போசர் வேல்யூ வந்து சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வெறுமனே ஒரு சின்ன ரெக்டாங்கிள் தான். இந்த ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் மாஸ்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் குரூப் பண்ணியிருந்தேன். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து நான் பண்ணியிருந்தேன். இப்படி குரூப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஹையான குவாலிட்டி கிளிப்ஸ் யூஸ் பண்ணாலும், எத்தனை கிளிப்ஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி குரூப் பண்ணிங்கன்னா, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி குரூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி லாஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ணி நான் வந்து குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஸ்லைட் எஃபெக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆப்போசிட் ஸ்லைட்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆர்டினரியாக ஒரு ஸ்லைடு பண்ணுவோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்லேருந்து வரணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பண்ணியிருக்கிறேன். 2 இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது ஒரே இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரே இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே போல் 2 இமேஜாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கணும். ஸோ டூப்ளிகேட் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும். ஸோ செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரும். ஸோ சேம் கான்செப்ட், பட் அது பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஃபேட் ஆகணும்.
லைக் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் டைமில் வராமல் இடையில வந்து ஏதாவது குண்டக்கு மணக்குன்னு வரணும். அப்படி வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கிராஸ்வேர்டு எஃபெக்ட் ஸ்ப்ளிட் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அதாவது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்ல ஒரு மிரர் ஸ்ட்ரெச், அந்த மிரர் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே டன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ப்ளஸ் 3D கியூப். இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி டுட்டோரியலே போட்டுட்டோம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா, சர்க்கிள் ப்ளஸ் 3D ரொட்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான். சிம்பிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நீங்கள் வந்து யூனிக்காக யோசிக்கணும். என்னென்னா ஜஸ்ட் ஒரு கிளிப்பு தான், அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் லேயர் பண்ணி நான் வந்து உள்ள ட்ரான்சிஷனாக வச்சுருக்கேன். சிம்பிளாக வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அந்த கிளிப்பை நான் தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே இருந்து மேலே வந்து அந்த கிளிப்பை கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷனில் சின்னதுலேருந்து பெருசாகிருக்கேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து என்ஹான்ஸ்டாக தெரிய பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் வந்து ஃப்ளிப் லேயர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். லைக் ஒரு ஃப்ளிப் லேயர் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வச்சுருந்தேன். எண்டிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கர்வ் வந்து பேஸ் பண்ணியிருந்தேன். லைக் ஒரு 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஃப்ளிப் ஆகிட்டு நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து வரும். ஸோ ஓகே, அதே மாதிரி பண்ணியிருந்தேன். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா லைக் ஒரு டர்புலண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு வைப் எஃபெக்ட் இல்லைனா ஒரு லைக் ஒரு வேவ் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும், அது பார்த்தா தெரியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் வித் சம் எக்ஸ்போசர் காமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் பில்லர்லாம் ஆட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட விஎஃப்எக்ஸ் பேக்கில் வந்து இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அதையுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இதுக்குமே ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அட்வான்ஸ்டு ஸ்ப்ளிட் ட்ரான்சிஷன் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து சொல்லலை. ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வீடியோஸில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரான்சிஷன்ஸ்க்கு டுட்டோரியல்ஸ் போட்டிருந்தேன்னா அதோட டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்ப்ளிட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ட்ரான்சிஷன் பார்க்கலாம். இது வந்து சிம்பிளான ட்ரான்சிஷன் தான். ஜஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜில் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை அகைன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சின்னதாக இருந்து பெருசாகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின கிளிப்பை விட கொஞ்சம் ஹையாக ஸ்கேல் அப் ஆகிற மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சிம்பிளாக வந்து அவ்வளோதான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சர்க்கிள் எஃபெக்ட் தான். லைக் ஒரு சர்க்கிள் ட்ரான்சிஷன் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஃப்ளிப் லேயர் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதே ஃப்ளிப் லேயர் எஃபெக்ட் வந்து அகைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருந்தது தான். வைப் ரிவீல் எஃபெக்ட், ஏஇ இன்ஸ்பைர்டு வைப் ரிவீல் நம்ம வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணலாம். இந்த மாதிரி வைப் ரிவீல் வந்து ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அகைன் ஒரு ஆப்போசிட் ஸ்லைடு எஃபெக்ட் வந்து போட்டிருக்கோம். அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதே ஆப்போசிட் ஸ்லைடு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் அடுத்த எஃபெக்ட் அதாவது அடுத்த ட்ரான்சிஷன் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பிளான வந்து ஒரு ஜூம் இன் ப்ளஸ் பிஞ்ச் பில்ஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த பிஞ்ச் பல்ஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிஞ்ச் பல்ஜ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்விங் எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு ஆஸ்லேட்லாம் வந்து ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜூமின்க்கு வந்து எதுவுமே வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து எதுவுமே நான் வந்து செட் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜூமின் ஆனதும் ஒரு கார்னர் ஸ்பின், இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம வந்து கார்னர் ஸ்பின் வந்து அடுத்து வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு கார்னர் ஸ்பின் அடுத்த கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஸ்பின் வந்து அகைன் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல லைக் ஒரு ஃப்ளாஷ் பார்டர்ஸ் மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிடச்சிச்சின்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிவி டேமேஜ் எஃபெக்ட். ஓகே,
அந்த டிவி டேமேஜ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருந்த மேக்ஸிமம் ட்ரான்சிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுட்டோரியல் போட்டிருக்கிறோம். பட் அதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆல்ட்ரேட் பண்ணி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ கைஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேடஸ் டைப் எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமை மட்டும் பத்தாது, லைக் உங்களுக்கு கொஞ்சம் வந்து யோசிக்கணும், எந்த மாதிரி பீட்டுக்கு எந்த மாதிரி ட்ரான்சிஷன் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத மேக் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், நான் இவ்வளோ ட்ரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய அலைட் மோஷன் வந்து செம்ம லேக் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகும். பட் நீங்கள் வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து தாங்கி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் பீட் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ட்ரான்சிஷன் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிக்கலாம். ஒரு ஃபுல் எடிட் நம்ம பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க ட்ரான்சிஷன்ஸ் செப்பரேட்டாக, அதாவது சில ட்ரான்சிஷன் வந்து நான் டுட்டோரியல் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு செப்பரேட்டாக டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருங்க. நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.